சாம் பி செல்லத்துரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கடவுள் உள்ளத்தில் வரும்போது தான் உள்ள மெய்யான திருப்தி மனுஷனுக்கு உண்டாகிறது. அதன் பிறகு கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறபடினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனுடனே கூட வேதனையை கூட்டார் என்று வேதவசனம் எழுதியிருக்கிறது. அதுதான் கரெக்ட். மறுபடியுமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கடந்த பல வாரங்களாக பொருளாதார செழிப்பை குறித்து போதித்து வருகிறேன். ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், இதை பல்வேறு பகுதிகளாக பிரித்து நாம் போதிப்போம் என்று. அதன்படி முதல் பகுதியை நான் போதித்தேன் ஏற்கனவே. அந்த பகுதியிலே பொருளாதார செழிப்பு நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டினேன். இரண்டாவது பகுதிக்கு சென்றோம். அதன் பிறகு அதிலே பணத்தை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள், இதை குறித்து பேச ஆரம்பித்தோம். ஏற்கனவே அநேக பொய்களை குறித்து நான் எடுத்து கூறினேன். அது எப்படி பொய், ஏன் பொய், உண்மை என்ன என்பதை தெளிவுபடுத்தினேன். ஏனென்றால் பொய்யை நம்பி வாழக்கூடாது. சத்தியம்தான் நம்மை விடுதலை ஆக்குகிறதாம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று இயேசு சொன்னார். சத்தியம்தான் நம்மை வெற்றி வாழ்க்கைக்குள்ளே நடத்தும். பொய்யை நாம் ஏற்றுக்கொண்டு அதை சிந்தித்து அதை அரவணைத்து அதை நம்முடைய வாழ்க்கை தத்துவமாக்கி கொள்வோம் என்றால் பிறகு அந்த பாதையில் நாம் செல்ல நாம் ஆரம்பித்து விடுகிறோம். அந்த பொய்யை நம்பி அந்த பாதையில் செல்ல ஆரம்பித்து விடுகிறோம். அதன் முடிவிலே நமக்கு கண்ணீரும் வேதனையும் தான் மிஞ்சுகிறது. ஆகவே தான் இந்த பொய்களை குறித்து நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இது பொய்ன்னு ஜனங்களுக்கு தெரிய வேண்டும். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் கூட இப்படிப்பட்ட பொய்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். முதலாவது பொய் என்ன? ஏற்கனவே போதித்தேன். மணி இஸ் அன்இம்பார்ட்டன்ட். பணம் முக்கியமானதே அல்ல என்று போதிக்கிறார்கள். ஆனால் வேதவசனம் நேர்மாறாக போதிக்கிறது. பணம் முக்கியம் அல்ல என்று எப்படி சொல்ல முடியும்? முக்கியம் அல்லன்னு சொல்லிட்டோம்னா, அதை விசுவாசிட்டோம்னா, அதை நம்பிட்டோம்னா அப்படியே வாழ்வோம். முக்கியம் அல்லங்கிறது போல் வாழ்வோம். அதுக்கு ஒரு முயற்சி இருக்காது, அதுக்கு ஒரு விசுவாசம் இருக்காது, அதுக்கு இந்த வழிமுறைகளை நாம் வேதத்திலிருந்து கண்டுபிடிக்கிறது கிடையாது. ஏன்னா அதுதான் முக்கியம் இல்லையே. முக்கியமில்லைன்னு நினச்சி வாழும்போது அது முக்கியமற்றதாகி விடுகிறது. முக்கியமற்றதாகி விடும்போது அது இல்லாமல் போகிறது. கடைசியில் வாழ்க்கையின் முடிவில் பணம் தேவைப்படுகிறது என்கிறத உணர ஆரம்பிக்கிறோம். தேவைப்படுதுன்னு நினைக்கும் போது அது இல்லாமல் போகிறது. டூ லேட். கடைசியில் விரக்தியும் கண்ணீரும் கோபமும் எரிச்சலும் பொறாமையும் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்மை பற்றி கொள்ளுகிறது. ஏனென்றால் அது முக்கியம் அல்ல என்று நினைத்து வாழ்ந்து விட்டோம். கடைசியில் பார்த்தா அதுவும் முக்கியமாக இருக்குது. அதை நினச்சி பார்க்கும்போது நமக்கு வேதனையாக இருக்குது, தப்பு பண்ணிட்டோமே என்று. ரெண்டாவது பொய், சிலர் தரித்திரராகவே இருக்கும்படி தேவன் விரும்புகிறார் அல்லது தேவன் நியமித்திருக்கிறார், முன்குறித்து விட்டார். ஆகவே அவளுடைய தளபதியை மாற்ற முடியாது. சிலர் பணக்காரராகவே இருக்க முடியாது, தேவன் நியமித்து விட்டார் என்று இப்படி நம்புகிறார்கள் சிலர் கிறிஸ்தவ விசுவாசிகள் கூட. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர வேணும் என்று அவன் ஒரு சாதாரண மனுஷிக முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது கூட அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து நீ முயற்சியெல்லாம் வீணு, கடவுள் உனக்கு என்ன எழுதி வச்சார் உன் தலையில் அதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லும்போது, கடவுளே அவன் நம்மள அவ்வளோ மனுஷீக முயற்சின்னு ஒன்று இருக்குது, அதை கூட அவன் செய்ய முடியாமல் அவனுடைய வேகத்தையே நாம் குறைத்து விடுகிறோம். வாழ்க்கையில் ஒரு லட்சியமே அவனுக்கு இல்லாமல் போய் விடுகிறது. நான் ஏழையாக பிறந்திருக்கேன், அதனால் ஏழையாக தான் இருக்கணும்னு கடவுள் நினச்சிட்டாரு அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்து விடுகிறான். இது ஒரு பெரிய பொய் பாருங்கள், ஜனங்களை கெடுக்கிற ஒரு பொய். மூன்றாவது பொய், நம்முடைய செழிப்பை தேவன் விரும்புகிறது இல்லை என்று போதிக்கிறார்கள். அதுவும் மகா பெரிய தவறு. வேதம் முழுக்க சொல்லியிருக்குது. அதுக்கு பெரிய ஆதாரம் என்னவென்றால் நம்முடைய தரித்திரத்தை கல்வாரி சிலுவையில் இயேசுவின் மேலே வைத்து அதன் மூலமாக நம்மை ஐஸ்வர்யவான்களாக அவர் மாற்றியிருக்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. இதை விட பெரிய ஆதாரம் எனக்கு தேவையே இல்லை. வேதம் முழுக்க அது நிச்சயமாய் போதிக்கப்படுகிறது. நான்காவது பொய், மணி இஸ் ஈவில், அதாவது பணம் தீமையானது என்று போதிக்கிற ஒரு பொய். இது ஒரு பொய்யான தவறான ஒரு தகவல். பணம் தீமையானது என்று வேதத்தில் சொல்லி இல்லை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதம் வசனம் சொல்லுகிறது. பணத்தை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம், அதை பற்றி என்ன நினைக்கிறோம், அதுதான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது ஒழிய பணம் அல்ல. பணம் நமக்கு போஷிக்க உதவுகிறது, உடுத்த உதவுகிறது, நம்முடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க உதவுகிறது, நல்ல காரியங்கள் நிறைய செய்கிறது பணம். பணம் ஒன்றும் தீமையானதல்ல. பணத்தை உபயோகிக்கிறவன் தீமையானவனாக இருக்கிறான் அநேக நேரத்தில். ஆகவே தீமையான காரியங்களுக்கு அது பயன்படுகிறது என்பதை வேதவசனம் போதிக்கிறது. ஆனால் நன்மையை செய்கிறவனுக்கு, தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் பணம் நிறைய இருக்கணும். ஏனென்றால் அவர்கள் நிச்சயமாக நல்லதை செய்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே தான் தேவன் அப்படி நினைக்கிறதுனால தான்
தேவனுடைய பிள்ளைகள் கருத்தில் நிறைய கொடுக்க விரும்புகிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? எனக்கு பணம் வேணாம் ஆண்டவரே, ஏன்னா பணம் தீமை, அது பொல்லாதது, எனக்கு வேண்டாம், எனக்கு அதை மட்டும் தந்துடாதே, கொஞ்சமாக தந்தீர்னா போதும், ஏன்னா இது வேண்டாம் என்று சொல்லி அப்படி வாழுகிறவர்களாக இருக்கிறாங்க. அவர் தரேன்னா கூட இவங்க வேணாங்கிற ஆள். அப்படிப்பட்டு போதும் போதுன்ற பிலாசபி இவங்களுக்கு. இது வேண்டாம், எனக்கு வேண்டாம் ஆண்டவர், அது எனக்கு எடுத்து போட்டுருமாக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். என்னுடைய நோக்கங்கள் எப்படி நிறைவேற போகுது? பிலாசபியை மாற்றணும், தத்துவத்தை மாற்ற வேண்டும், தேவனுடைய வார்த்தையின்படி எண்ணங்களை அமைத்து கொள்ள வேண்டும், பெரிய லட்சியத்தோடு வாழ வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும். 5வது பொய்யை குறித்தான் இப்போ நான் போதிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், ஒரு தரப்பட்ட மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, பணம் தான் எல்லாம், பணம் வந்துட்டா என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் எல்லாம் அது தீர்த்து விடும், எனக்கு சந்தோஷத்தையும் அது கொண்டு வந்து விடும் அப்படின்னு பணம் தான் எல்லாங்கிற ஒரு ஃபிலாசபி. இதுவும் தவறு பாருங்கள். வேதவசனம் அப்படி போதிக்கவே இல்லை. வேதவசனம் திட்டவட்டமாய் பணத்தை குறித்து சில காரியங்களை போதிக்கிறது நமக்கு. பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே, அந்த ஒரு அதிகாரத்தில் பல காரியங்கள் நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறேன், கவனிப்போம். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. பணக்காரனுக்கு இருக்கிற பிரச்சனையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு தூக்கமே வரலையா? ஏன் தூக்கம் வரல? பணம் இருக்குது, ஆனால் தூக்கம் வரல, நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. ஏன்? அவனுக்கு வேறு சில பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனையை தீர்க்காமல் வெறும் பணத்தை மட்டும் வைத்திருக்கிறதுனாலே அவனுக்கு தூக்கமே வரவில்லை. அவனுக்கு சில ஆழமான பிரச்சனைகள் இருக்குது. பணம் சில பிரச்சனைகளை தீர்க்கிறது, உண்மைதான். பணம் ஆகார பிரச்சனை தீர்க்கிறது, உடை பிரச்சனை தீர்க்கிறது, வாடகை பிரச்சனை தீர்க்கிறது, மற்றும் பல பிரச்சனைகளை அது தீர்க்கிறது, அது உண்மைதான். ஆனால் மனுஷனுக்கு அதை விட ஆழமான இன்னொரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்ட பிறகு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கப்பட்டால்தான் அவனுடைய வாழ்க்கையே ஒரு சரியான விதத்தில் இயங்க ஆரம்பிக்கிறது. இதுதான் வேத வசனத்தின் போதனை. அதனால தான் இவன் வெறும் பணம் அலைஞ்சு பணத்தை சம்பாரிச்சா எல்லாம் வந்துடும் நினைக்கிறவனுக்கு தூங்க முடியாமல் போய்விடுகிறது, நிம்மதி இல்லாமல் போய்விடுகிறது. அநேக தூக்கம் மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வரும், அப்படி ஆயிட்டாங்க. பெரிய பணக்கார நாடுகளில், சில நாடுகளில் பார்த்திங்கன்னா தற்கொலை ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா பணக்காரனுக்கு உள்ள சந்தோஷம் இல்லாமல் இருக்குது. அவன் பணம் தான் எல்லாம் நினச்சான், கடைசியில் பணம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி அவனுக்கு இப்போது விரக்தி ஒன்று உண்டாயிடுச்சு. வாழ்க்கையில் பணத்துக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியல அவனால். ஏன் சம்பாரித்தோம், எதுக்கு இருக்கிறோம், என்ன நோக்கம் என்கிறத அவனால் சொல்ல முடியவில்லை. வேதவசனம் அப்படியே சொல்லுது பாருங்கள். 10ஆம் வசனம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. பிரச்சனை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பண ஆசை எல்லாம் தீமைக்கு வேறாக இருக்கும்னு சொல்லி பவுல் சொன்னபோது நான் சொன்னேன் உங்களுக்கு, பண ஆசைன்றது ஆங்கிலத்தில் த லவ் ஆஃப் மணி என்று வருகிறது. த லவ், அன்பு என்கிற வார்த்தை அங்கே உபயோகப்படுத்தப்படுகிறது. பணத்தை அன்பு கூறக்கூடாது, பொருள் அன்பு கூறக்கூடாது. கடவுள் அன்பு கூற வேண்டும், நம்முடைய அயலகத்தார் அன்பு கூற வேண்டும், நம்முடைய குடும்பத்தை அன்பு கூற வேண்டும், மனைவியை அன்பு கூற வேண்டும், பிள்ளைகளை அன்பு கூற வேண்டும், தேவனை அன்பு கூற வேண்டும், பணத்தை உபயோகப்படுத்த வேண்டும். இதுதான் சரியான பிலாசபி பாருங்க. இதுதான் வேதவசனம் போதிக்கிறது. ஏன் சந்தோஷம் இல்லைன்னா, இவனுக்கு பணப்பிரியனுவன், பணத்தை அன்பு கூறுகிறான், செல்வ பிரியனுவன், சொத்துக்களை அன்பு கூறுகிறான். அது மேலே தான் தன்னுடைய உள்ளம், தன்னுடைய இருதயம் அது மேலே இருக்குது. அது கிடைச்சா போதும், எல்லாம் வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. குடும்பம் முக்கியம் இல்லை, ஆட்கள் முக்கியம் இல்லை, எதுவும் முக்கியம் இல்லை, கடவுளும் முக்கியம் இல்லை, கடவுளுக்கு இடம் இல்லை. பணமும் செல்வமும் சொத்தும் வந்துட்டா போதும், அது வந்துட்டா எல்லாம் வந்துடும் நினைக்கிறவன் இவன். ஆகவே தான் அதிருப்தி அவனுடைய வாழ்க்கையிலே வந்து அவனை வாட்டுகிறது. எவ்வளோ பணம் இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லை. ஏனென்றால் மனுஷனை வெறும் பணத்தினால் திருப்திப்படுத்த முடியாது. எது முதல்ல வரணுமோ அது முதல்ல வரணும் பாருங்கள். அதன் வரிசையில் எல்லாம் கரெக்டாக இருக்க வேண்டும். எந்தெந்த விதத்தில் மனுஷன் திருப்தியாக்கப்பட வேண்டுமோ அந்தந்த விதத்திலெல்லாம் திருப்தியாக்கப்பட வேண்டும். பாருங்கள், இந்த 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்திலையும் சரி, பிரசங்கியில் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரக்தியாக சில காரியங்களை சொல்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் பொருளாதார செழிப்பு குறித்து ஆப்போசிட்டாக போதிக்கிற போல் இருக்கும். ஆனால் முழுமையாக வாசிக்கணும் பாருங்கள். சில வசனங்களை அங்கங்கேருந்து பொறுக்கி எடுத்து தப்பான வசனத்தை எடுத்து அப்படியே அதை நம்முடைய வாழ்க்கையின் ஃபிலாசபி ஆக்கிடக்கூடாது. தப்பான வசனம் என்று சொன்னால் தப்பான விதத்தில் புரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையின் ஃபிலாசபி எல்லாத்தையும் வாசிக்கணும், முழுமையாக வாசிக்கணும், அப்போ தான் விளங்கும். 5ஆம் அதிகாரத்தில் இன்னும் வசனங்களை வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்கள். அங்கே அப்படியே பாசிட்டிவாக மாறுது. ஏன் சொல்கிறேன்னா, 2 காரியத்தையும் சொல்கிறாரு. கடவுளை குறித்து அறிந்து கொள்ளாமல், கடவுளுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல், தன்னுடைய உள்ளத்தில் கடவுளை நினைத்து பார்க்காமல், கடவுளுக்கு இடமே இல்லாமல் ஒருத்தன் பணத்தை சம்பாதிக்கிறான். அவனுடைய நிலைமை என்ன? கடவுளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கடவுளுடைய அனுக்கிரகத்தை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்ந்து அதன் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படுறானே, ஐஸ்வர்யவானாகிறானே, அவனுடைய நிலைமை என்ன? அதைத்தான் சொல்கிறாரு இங்கே. இதை மட்டும் வாசித்துட்டு, இந்த பகுதியை வாசித்துட்டு பாருங்கள், பணம் தூக்கம் வராதுங்க, பணம் வந்தால்
பணம் வந்தால் திருப்தி வராதுங்க, பணம் வந்தால் ஒன்றும் கிடைக்காதுங்க, பணம் வந்தால் அது எல்லா தீமைக்கும் அது பணம் தான் வேற இருக்குதாக்கும், பிரச்சனையை தான் உண்டாக்குதாக்கும் பணம். ஆகவே பணம் வேண்டான்னு சொல்லக்கூடாது. பாருங்கள் 5ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன், இதுவே அவன் பங்கு. அடுத்த வசனம் இன்னும் அற்புதமாக சொல்றார் பாருங்க. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அப்போ தேவன் என்ன பண்ணுறாராம், மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து சம்பத்தையும் கொடுத்து அந்த ஐஸ்வர்ய சம்பத்தை வச்சு அவன் நல்லா பூசிச்சு நல்லா அவன் வாழ்ந்து ஒரு கண்ணியத்தோடு அவன் வாழ்ந்து அவன் அப்படி இருக்க வேண்டும் என்பது மனுஷனுடைய பங்கு. அவன் வேலை செய்ய வேண்டும், அந்த வேலை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், கர்த்தர் அவனுக்கு அந்த வேலையின் மூலமாக ஐஸ்வர்யத்தை தர வேண்டும், அவனுடைய தொழில் மூலமாக அவனுக்கு ஒரு பெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், கடவுள் அவனுக்கு ஒத்தாசை பண்ண வேணும், அனுகூலம் பண்ண வேணும், அவனுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்க வேணும். அவன் வேலை செய்து சம்பாதித்து அந்த காசினாலே அவன் புசிக்க வேண்டும், இருக்க வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி இருக்க மகிழ்ச்சியும் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. மகிழ்ச்சியாகவும் இருக்க அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு பவரை கொடுக்குறாராம் தேவன். இதெல்லாம் சம்பாதிக்கவும் பவரை கொடுக்குறாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த பலனை கொடுக்கிற தேவன் அந்த ஐஸ்வர்யத்திலே அவன் புசிக்க அவன் அதில் மகிழ்ச்சியாக இருக்க அவனுக்கு ஒரு ஈவையும் கொடுக்கிறார். இட்ஸ் a gift of God என்று ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்புகளில் இந்த அனுக்கிரகம் என்கிற வார்த்தை அப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இட்ஸ் the gift of God. எது கிஃப்ட்டு? பணம் சம்பாதிக்கிறது ஒரு கிஃப்ட்டு. அந்த பணத்தை வச்சு நன்றாக புசித்து நன்றாக வாழ்ந்திருப்பது ஒரு கிஃப்ட், கர்த்தருடைய கிஃப்ட்டு. கர்த்தர் கொடுத்த பலன் அது, அதன் மூலமாக அது நடக்குது. மகிழ்ச்சியாக இருப்பது கிஃப்ட்டு. பாருங்கள், பணம் இருக்கிறதுனால தூக்கம் வரலைங்கன்னு சொல்கிறது கிஃப்ட் இல்லை. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏதோ கோளாறு இருக்குது, அதுக்கு வர்றேன் நான். கர்த்தர் ஒரு மனுஷனை ஐஸ்வர்யவானாக்கும் போது, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு பலனை தரும்போது, கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் கர்த்தருக்கு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இடம் இருக்கும்போது அவனுடைய ஐஸ்வர்யம் அவனுக்கு நல்லதை செய்கிறது, அவனுடைய ஐஸ்வர்யம் அவனுக்கு நல்லதாக இருக்கிறது. இல்லைன்னா கர்த்தருக்கு இடமில்லாத மனுஷனுக்கு தான் வாழ்க்கையில் தூக்கம் வர மாட்டேங்குது. ஐஸ்வர்யம் இருக்குது, ஆனால் தூக்கம் வர மாட்டேங்கிறது. அப்போ சம்பாதிப்பது, அதில் சாப்பிடுவது, அதில் மகிழ்ச்சியாக இருப்பது, இது தேவன் அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறபடினாலே. அதிகாரம் சொன்னால் வல்லமை அல்லது பவர். அதிகாரம் என்று சொன்னால் தேவன் அவனுக்கு பலனை கொடுத்திருக்கிறபடினாலே அப்படி ஆகிறது. இந்த பலனை கொடுக்கிறது என்பது தேவனுடைய கிஃப்ட். அந்த கிஃப்டை பெற்றிருக்கிறீங்களா அருமையானவர்களே? அதை பற்றி தான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த கிஃப்ட் ரொம்ப முக்கியமான ஒரு கிஃப்ட். கர்த்தர் மனுஷனுக்கு கொடுக்க விரும்புகிறார். எல்லா மனுஷனுக்கும் அதை கொடுக்க விரும்புகிறார். ஆதாமில் ஆரம்பித்து அவனுக்கு கொடுத்தார். முதல்ல ஆபிரகாமுக்கு அதுதான் கொடுத்தார், அவனுடைய பிள்ளைகளுக்கு அதுதான் கொடுத்தார், இஸ்ரவேல் மக்களுக்கு அதுதான் கொடுத்தார். பிறகு கல்வாரி சிலுவையில் இயேசுவை மரிக்க செய்த போது அது எல்லா புறஜாதியாக இருக்கும். வெறும் ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, புறஜாதியர் யாவருக்கும் இந்த கிஃப்ட் கிடைக்கும்படியாக தான் அவர் கல்வாரி சிலுவையிலே அங்கே நம்முடைய சாபத்தை சுமந்து தரித்திரத்தை சுமந்து மரித்தார். ஏனென்றால் இப்படி சம்பாதிக்க பலன், அதில் சாப்பிட ஒரு பலன், அதிகாரம், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அதிகாரம், இது நமக்கு தேவனுடைய வெகுமதியாய் ஒரு கிஃப்டாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தான் இதெல்லாம் நடந்தது. ஆகவே பிரசங்கியை வாசித்துட்டு அப்படியே விரக்தி ஆகிடக்கூடாது. நிறைய பேர் பிரசங்கியின் புஸ்தகத்தை ஒரு பிரச்சனை அவங்களுக்கு. ஏன்னா அரைகுறையாக வாசிக்கிறது, இன்றைக்கி ஒரு சாப்டர் வாசிக்கிறது, அதையே தியானிக்கிறது. என்ன இப்படி சொல்லியிருக்குது, அப்புறம் அவங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிடுறது. நம்ம வாழ்க்கை கூட அப்படி தான் பிரதர் இருக்குது. பாருங்கள் என்ன பிரயோஜனம்? பணம் இருக்கவெல்லாம் நல்லாவா இருக்கான், பணம் இருக்கவெல்லாம் என்ன தூக்க கூட முடியலையாக்கும், பணம் இருக்கவன் மாத்திரை போட்டு தான் தூங்குறானாக்கும், பணம் இருக்கவன் தற்கொலை பண்ணிக்கிறானாக்கும், பணம் இருக்கவன் எப்படி இருக்கானாக்கும். அது கரெக்டு தான், பைபிள் அப்படியே சொல்லியிருக்கு. அதனால தான் நம்ம பணம் இல்லாமலே நல்லது பிரதர், பணம் இல்லாமலே இருக்கிறது நல்லது. நாமெல்லாம் கூடாரவாசிகள் போய் பரலோகம் சேர்றது நல்லது, பணம் இல்லாமலே இருந்தால் சந்தோஷமாக இருந்துடலாம். இப்படி தவறான ஒன்று மேலே ஒரு பொய்க்கு மேலே இன்னொரு பொய்யை நம்பி, ஒரு தவறான கருத்துக்கு மேலே இன்னொரு தவறான கருத்து என்று சொல்லி வாழ்க்கையில் அடுக்கு அடுக்காக தவறான கருத்துக்களை வைத்துக்கொண்டே போய் கடைசியில் அழிவுக்கு நேராக நம்ம போய்விடுகிறோம். ஆனால் வேதவசனம் அழிவை கொடுக்கறதுக்காக கொடுக்கப்படவில்லை, ஜீவனை கொடுக்கும்படியாக வேதவசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், வாழ்வழிக்கும்படியாக. ஆகவே தான் கடைசி வரைக்கும் வாசிக்கணும். 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அவனுடைய இருதயத்திலே மகிழும்படிக்கு
தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினபடியால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். அவனுடைய பிரயாசமெல்லாம் கூட அவனுக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியுது. ஏன்னு சொன்னால் அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு என்ன பண்ணுகிறாராம்? ஒரு வெகுமதியை கொடுத்திருக்கிறாராம். இந்த செழிப்பும், பணத்தை சம்பாதிக்கக்கூடிய பலன், அதில் சாப்பிடக்கூடிய ஒரு அதிகாரம், அதில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அதிகாரம், இதெல்லாம் அவனுக்கு ஈவா கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்தித்து அதெல்லாம் மேற்கொண்டெல்லாம் வர்றான். அதெல்லாம் மறந்து போயிடுது. இந்த ஆசீர்வாதம் அவ்வளோ பெருசாக இருக்குது. தேவன் கொடுத்த சந்தோஷம், மகிழ்ச்சி அவனுடைய உள்ளத்தை நிரப்புகிறது. ஆகவே அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவன் பட்ட கஷ்டங்கள்லாம் கூட ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் அவனை நிரப்புகிறது. அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறது. தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினபடியால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். அதை பற்றி ரொம்ப யோசித்து பார்க்கறது இல்லை. கர்த்தருடைய மகிழ்ச்சி மேலாக இருக்கிறது. அருமையானவர்களே, இது என்ன அற்புதமான ஒரு கிஃப்ட் பாருங்கள். பணம் தான் எல்லாம் வாழ்கிற ஆளுக்கு திருப்தி ஏற்பட முடியாது. பணம் தான் எல்லாம் வாழ்கிற ஆள் ஒரு தவறான தத்துவத்தை பற்றி கொண்டிருக்கிறான். அதன் மூலமாக திருப்தி அடைய போகிறதில்லை. அதன் மூலமாக பெரிய விரக்தி தான் காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் தான் எல்லாம். ஒரு நோக்கத்துக்காக என்னை உண்டாக்கி இருக்கிறார், எனது பூமியில் பிறக்க பண்ணி இருக்கிறார், என் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு என்று தேவனையாக கர்த்தர் தான் அந்த நோக்கத்தை எனக்கு தெரியப்படுத்த முடியும் என்று சொல்லி அந்த தேவனை தேடுகிறவன், அவரை கண்டடைகிறவன், அவரோடு ஒரு உறவை வளர்த்து கொள்ளுகிறவன், அவரிடத்தில் வருகிறவன், அவருடைய அனுக்கிரகத்தை நாடுகிறவன், அவருடைய ஆசீர்வாதத்தை நாடுகிறவன் ஐஸ்வர்யத்தையும் பெறுகிறான், மகிழ்ச்சியும் பெறுகிறான், சந்தோஷத்தையும் பெறுகிறான், சம்பாத்தியத்தின் பலனை புசிக்கக்கூடிய அதிகாரத்தையும் அவன் பெறுகிறான். எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆகவே தான் 3 யோவான் 2 எப்படி வாசிக்கிறோம்? உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நீ எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுன்னு சொல்ல, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. அப்போ ஆத்மாவுக்கு முதலிடம் பாருங்க. ஆத்மானா என்ன? மனுஷன், உள்ளான மனுஷன், உள்ள ஒரு திருப்தி, உள்ள சந்தோஷம், உள்ள சமாதானம். உன் ஆத்மா வாழ்கிறது போல. ஆத்மானா தேவனோடு கூட தொடர்பு கொள்கிற ஒரு பகுதி. ஆவி ஆத்மா ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உன் ஆத்மா வாழ்கிறது போல அப்படின்னா உள்ளான மனிதன். மனுஷன் வெறும் சரீரம் அல்ல பாருங்க. மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறான். இந்த ஆவி ஆத்மாங்கிறது உள்ளான பகுதி. அதுதான் நித்தியமாக இருக்கிற ஒரு பகுதி. இந்த சரீரம் என்கிறது வெளிப்புறமான ஒரு பகுதி. இது ஒரு வீடு மாதிரி. இந்த வீட்டை காட்டிலும் உள்ளே இருக்கிற மனுஷன் முக்கியம். நான் வீடு கட்டுறேன், அதில் போய் நான் இருக்க போகிறேன். ஆகவே வீடு பெருசு இல்லை, அதில் இருக்க போகிற ஆள் தான் பெருசு. ஏனென்றால் அந்த ஆளுக்காக தான் அந்த வீடு கட்டப்படுகிறது. உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்போ வீட்டையே பெருசாக நினச்சி வீட்டையே கவனம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. உள்ளே இருக்கிற ஆள் தான் பெருசு. அவருக்காக தான் வீட்டை கட்டுறோம், அவருக்காக தான் எல்லாத்தையும் செய்கிறோம். இந்த காரியத்தை அருமையாக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமியில் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது ஒரு ஓமையை சொல்லி இதை அருமையாக போதிக்கிறார் பாருங்க. 16ஆம் வசனம், லூக்கா 12ஆம் அதிகாரம். அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஒரு பணக்காரனுடைய கதை இது. ஒரு ஓமையாக சொல்கிறார் கதையை. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பாருங்க, இந்த ஊமையை நன்றாக கவனிக்க வேண்டும். நிறைய பேர் இது தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. இந்த ஊமையை வேதத்தை வாசிக்கிறவர்கள் அநேக நேரத்தில் அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்கறது கிடையாது. ஒரு இடத்துல வாசிக்கிறத மற்ற இடங்களில் உள்ளதோடு ஒப்பிட்டு பார்க்கறது கிடையாது, அலசி பார்க்கறது கிடையாது. அதுக்கு தான் சபைகள், அதுக்கு தான் போதகர்கள், அதுக்கு தான் போதக ஊழியம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கொஞ்சம் விலகி சொல்கிறது. இன்னும் வரும் நாட்களில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்ல போகிறேன். ஆனால் இன்றைக்கு இதை சற்று விளக்குகிறேன். இந்த காரியத்தை விளக்கும்படியாக இதை கொஞ்சம் விளக்குகிறேன். கவனிப்போம். இவனை பார்த்து மதிகேடனே என்று சொன்னார் தேவன் என்று எழுதியிருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு அநேகர் என்ன சொல்லுகிறார்கள்? பாருங்கள், பணக்காரன் நிறைய சம்பாரிச்சிட்டான், பெரிய பெரிய
களஞ்சியங்களாக கட்டுறான். அந்த காலத்து பாஷையில் சொல்லியிருக்குது. இந்த காலத்து பாஷையில் சொன்னால் பெரிய பெரிய பேங்க்கில் கொண்டு போய் பணத்தை போடுறான், பெரிய அளவில் சேர்த்து வைக்கிறான், கொட்டி கிடக்குது. நிறைய அவனுக்கு ஏராளமான கொட்டி கிடக்கிற கோடிக்கணக்கான ரூபாய்கள் இருக்கிறது, வைத்து கொண்டிருக்கிறான். இப்பேற்பட்ட மனுஷனை பார்த்து கடவுளே சொல்லிட்டாராக்கும், மதிகேடனே முட்டாளேன்னு சொல்லிட்டாரு. ஆகவே பணம் யாருக்காவது கொட்டி கிடந்ததுன்னா, கோடி கோடியாக கிடந்ததுன்னா அவரெல்லாம் முட்டாள்கள். நானே கேட்டிருக்கேன் எத்தனை பேர் சொல்கிறது, அவனை முட்டாள்னு கடவுள் சொல்லுகிறாராக்கும், அதுக்கு வசனம் இருக்கிறதாக்கும், காண்பிக்கிறனாக்கும்ங்கிறாங்க. கிடையாது. பணம் இருக்கிறதுனாலே அவனை முட்டாள்னு சொன்னார்? கிடையாது. அவன் வாழ்க்கையை குறித்து அவன் சரியான விதத்தில் சிந்திக்கவில்லை. அவன் என்ன பண்ணுறான், நல்லா விளையுது நிலம், அவனுக்கு எல்லாம் நல்லா நடக்குது வாழ்க்கையில். ஆனால் அவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தும் கூட வாழ்க்கையை குறித்து ஒரு சரியான ஒரு கண்ணோட்டம் கிடையாது. அவன் எல்லாத்தையும் களஞ்சியெல்லாம் கட்டி எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு தன்னுடைய உள்ளத்தில் என்ன சொல்லிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறானா. ஆத்துமாவே அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் ஃபிலாசபி என்ன, காலகாலத்துக்கு சேர்த்து வச்சாச்சு, பொருள்கள் நிறையா இருக்குது, திங்ஸ் பொருள்கள் நிறையா இருக்குது, பணம் நிறையா இருக்குது, பணம் தான் எல்லாம், பணம் இருந்தால் எல்லாம் வந்துடுது அதோட என்று சொல்லி அவன் நினைக்கிறான். இனி இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று சொல்லுகிறான். அவனுக்கு என்ன விளங்கலை, முதலாவது ஒன்று விளங்கலை, ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் விளங்கலை. உள்ளான மனிதனுக்கும் இந்த வெளிப்புறமான மனுஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் விளங்கலை. வெளியில் சரீரம் புசித்து குடிக்கிறது உடுத்துகிறது எல்லாம் இருக்குது, அது இருந்தால் போதும்னு நினைக்கிறான். ஆனால் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான்றதை நினைக்கல. பாருங்கள், இன்றைக்கு மனுஷர்கள் அநேகர் அப்படி தான் வாழ்கிறாங்க. 24 மணி நேரத்தை எடுத்துக்கொள்வோம், 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, இன்னொரு 8 மணி நேரம் தூங்குறாங்க, மீதி 8 மணி நேரத்தை எடுத்திங்கன்னா சாப்பிட்றாங்க, அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க. ஏதோ சரீர பிரயாசத்துக்காக தான் 24 மணி நேரத்தில் பெரும்பாலான நேரத்தை மக்கள் செலவழிக்கிறார்கள் என்பது தான் உண்மை. சரீரத்துக்காகவே தான் வாழ்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆத்மான்னு ஒன்று இருக்கிறதுன்னே விளங்கலை. இன்னும் அநேகருக்கு இன்றைக்கி உள்ளான ஒரு மனுஷன் இருக்கான், ஆத்மான்னு ஒரு பகுதி இருக்கிறது. இந்த ஆத்மா தேவனிடத்தில் ஐக்கியம் கொள்ள வேண்டிய ஒன்று. தேவனுக்காக மனுஷன் வாழ வேண்டும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அங்கே தேவனுக்கு இடம் உண்டாயிருக்க வேண்டும் என்பது இன்னும் மனுஷன் அறிந்து கொள்ளலை. ஆகவே தான் அவனுடைய வாழ்க்கையில் அதிருப்தி. எவ்வளோ பிரயாசப்படுறான், எவ்வளோ வேலை செய்கிறான், எவ்வளோ பணமும் சம்பாதிக்கிறான், காரியங்கள்லாம் சில நேரத்தில் நல்லா நடக்குது, ஆனாலும் ஒரு திருப்தி கிடையாது. அநேகர் சொல்கிறாங்க ஆத்ம திருப்தி கிடையாதுங்க. இன்னும் விளங்கலை என்னென்ன ஆத்மான்னு, ஏன் திருப்தி இல்லைன்றது விளங்குறது. எல்லாம் இருக்குது, ஏன் திருப்தி இல்லை என்கிற கேள்வி தான் பெருசாக இருக்குது இன்றைக்கு. ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னு வைங்க, பெரிய மாளிகை மாதிரி இருக்குது, பூந்தோட்டம், மரம் செடி கொடிகள்லாம் இருக்குது. உள்ளே போகிறீங்க, அழகாக அலங்கரிக்கப்பட்ட வீடு, பழங்கள், நாற்காலிகள், மேஜைகள், சோஃபாக்கள் எல்லாம் இருக்குது, பல விலையேறப்பெற்ற பொருட்கள் இருக்குது, எல்லாம் அவ்வளவு ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு வீடாக இருக்குது. ஆனால் உள்ளே யார் இருக்கான்னு போய் பார்த்தா கடைசி ரூமில் ஒருத்தர், அங்கே யாரும் பார்க்காத இடத்துல ஒருத்தர் படுத்து கிடக்கிறாரு. அவர் நோய்வாய்ப்பட்டு கூனி குறுகி ஒன்றுமில்லாமல் போய் அப்படியே கிடக்கிறாரு. பாருங்கள், அவரை கவனிக்கிறதுக்கு யாரும் பெருசாக கவனிக்கிற மாதிரி தெரியல. வீட்டை தான் பெருசாக அலங்கரித்து வீட்டை தான் பெருசாக வச்சுருக்கிறாங்க, அவரை யாரும் கவனிக்கவே இல்லை. என்ன நினைப்பீங்க நீங்கள்? பரவாயில்ல, இவர் இப்படி இருந்தாலும் வீடு நல்லா இருக்குது, அது போதும்னு நினைப்பீங்களா? கிடையாது. இவர் நல்லா வாழ்ந்தால் தானே வீடு நல்லா இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் நல்லா இருக்கும். இவர் எந்திரிச்சு நடமாடி, இவர் சுகமாக இருந்து, இவர் சந்தோஷமாக பூரிப்பாக புசித்து குடித்து நடமாடி இதை அனுபவிச்சா தானே வீட்டுக்கு அர்த்தம் இருக்குது. வீட்டை சும்மா பெயிண்ட் அடித்து இதை அலங்கரித்து வச்சு என்ன பண்ணுற மனுஷன் உள்ள அவன் வாடி வதங்கி சாக கிடக்கிறானே. அநேகருடைய உள்ளான நிலை அப்படி இருக்கிறது. உள்ளே ஒரு நெக்லெக்ட், தன்னுடைய ஆத்மாவை குறித்து ஒரு கவலையினம், அதை குறித்து அவர்கள் எடுத்துக்கொள்கிறதே கிடையாது, அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அதுதான் அதிருப்தி உண்டாக்குகிறது. பணம் இருந்தாலும் அதிருப்தி அவர்களுக்குள்ளே உண்டாகிறது. ஏனென்றால் இந்த பணம் திருப்தியை உண்டாக்குன்னு நினைக்கிறாங்க. தப்பான ஃபிலாசபி. இந்த பணம் திருப்தியை உண்டாக்குகிறது இல்லை, இயேசு தான் திருப்தியை உண்டாக்குகிறார். கடவுள் உள்ளத்தில் வரும்போது தான் உள்ள மெய்யான திருப்தி மனுஷனுக்கு உண்டாகிறது. அதன் பிறகு கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறபடினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனுடனே கூட வேதனையை கூட்டார் என்று வேதவசனம் எழுதியிருக்கிறது. அதுதான் கரெக்ட். இப்படி தான் வரணும் வாழ்க்கை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும். அப்போ ஒரு ஐஸ்வர்யவான் என்ன சொல்ல வேணும்? இதெல்லாம் எனக்கு கர்த்தரால் வந்தது, கர்த்தர் எனக்கு தெரியும், கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக எனக்கு கொடுத்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தருடைய வாழ்க்கையில் முதலிடத்தை பெற்றிருக்கிறார், கர்த்தருக்காக நான் வாழுகிறேன், கடவுளை நான் அறிந்திருக்கிறேன், உண்டாக்கின தேவன் எதுக்காக என்னை வச்சிருக்கிறார் என்கிற அறிவு எனக்கு வந்து விட்டது, அந்த லட்சியத்துக்காக நோக்கத்துக்காக வாழ்கிறவன் நான், கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அனுக்கிரகம், இது அவருடைய ஈவு.
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது அவருடைய ஈவு, சாப்பிட்றது அவருடைய ஈவு, அதில் மகிழ்ச்சியாக இருப்பது அவருடைய ஈவு, இதெல்லாம் கர்த்தருடைய ஈவு என்று சொல்லி அவன் அதில் மகிழ்ந்து களி கூறுகிறான். இதுதான் மெய்யான ஆசீர்வாதம். அருமையானவர்களே, வெறும் பணம் மனுஷனுக்கு சந்தோஷத்தை தர்றதில்லை. கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நுழையும் போது தான் மனுஷனுக்கு சந்தோஷமே உண்டாகிறது, சமாதானமே உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு கொஞ்சம் சற்று எண்ணி பார்ப்போம். எதற்காக நாம் வாழுகிறோம்? வெறும் பணம் தான் எல்லாம் நினச்சி வாழ்கிறோமா? பணம் பெருகுனா போதும், நிறைய சம்பாரிச்சா போதும், பெரிய பெரிய களஞ்சியங்களாக கட்டி இன்னும் அதிகமாக சேர்த்து வச்சா போதும் என்று வாழ்கிறோமா? அந்த பாதையின் கடைசியில் தவறான தத்துவத்தை பற்றி கொண்டபடினாலே கடைசியில் வேதனை காத்து கொண்டிருக்கிறது, கண்ணீர் தான் காத்து கொண்டிருக்கிறது. சரியான காரியம் என்ன? என்னை உண்டாக்கின தேவன் யார்? நான் எப்படி இருக்க வேண்டும்? அவர் எனக்காக என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார்? இவரை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார் எப்படி தேவனிடத்தில் வரணும் என்று. நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அவர் மூலமாக தேவனிடத்தில் வந்திருக்கிறீர்களா? உங்களை உண்டாக்கின தேவன் இந்த பூமியிலே தன்னுடைய குமாரனை அனுப்பி தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் வருவதற்கு வழியை உண்டாக்கி இருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அவரிடத்தில் வந்திருக்கிறீர்களா? நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்களா? கடவுளை அறிந்திருக்கிறீர்களா? கடவுளோடு பேசுகிறீர்களா? கடவுள் உங்களோடு பேசுகிறாரா? தேவ சமாதானத்தை, நிம்மதியை, சந்தோஷத்தை பெற்றிருக்கிறீர்களா? இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன், புசிக்கிற பலன், அதில் மகிழ்ச்சியாக இருக்கிற பலன், இந்த ஈவு எல்லாம் அதனோட வர்றது. அது அதன் விளைவாக வர்றது தான் நல்லது. அது இல்லாமல் நாம் ஏதோ மாடா உழைச்சி ஓடா தெரிஞ்சு சிறுக சேர்த்து பிறகு கட்டி இப்படி பண்ணுறது கடைசியில் பெரும் வம்பில் நம்ம கொண்டு போய் விடுகிறது, கண்ணீரிலும் வேதனையில் நம்ம கொண்டு போய் விடுகிறது. அதுக்கு பதிலாக கர்த்தரை தேடி, கர்த்தரை வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை கொடுத்து அதன் மூலமாக ஆசீர்வாதம் அதன் மூலமாக ஐஸ்வர்யம் வரும்போது அது பெரிய ஆசீர்வாதமாக நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் மற்றும் எல்லாருக்கும், முக்கியமாக தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்கும் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.